எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த 10 ரூபாய் வாங்கிட்டு ஓடி போயிரு, இனிமேல் உன்னுடைய இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள்லாம் கொதிச்சு எழுந்திருக்காங்க. அதாவது உன்னால 6 மணி நேரத்துல பிரைஸை கண்டுபிடிக்க முடியல, பிரைஸை டிஸ்கவரி பண்ண முடியல. கடைசி ஒரு அரை மணி நேரத்துல விவேப் மூலியமாக பிரைஸை கண்டுபிடிக்க முடியல. நீ புதுசா கொண்டு வந்து 25 நிமிஷத்துல நீ பிரைஸை கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறியே, அந்த பிரைஸை நீ பார், உன் கண்ணை திறந்து பார். 2 நாட்களா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த CAS க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்றது என்னன்னா, இருட்டுல கருப்பு மணியை தேடி அலைஞ்சவன் காண்டாமிருகத்தினுடைய வாழை போய் பிடிச்சானா, அது திரும்பி ஒரே குத்து அப்படின்ற மாதிரி கடைசி 20 நிமிஷத்துல தான் நாங்கள் இந்த மொத்த மார்க்கெட்டினுடைய கரெக்டான பிரைஸை கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி புதுசாக கொண்டு வரப்பட்ட இந்த CAS என்பது ட்ரேடர்களை பல முறை அச்சுறுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி சாதாரணமான ஸ்டாக்குகளை வாங்கி விற்கிறோம். நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3.25 மேல அப்படியே ஜாம் ஆகுது. ட்ரேடிங் ஸ்கிரீனே ஒண்ணுமே பிளிங்க் ஆக மாட்டேங்குது. பெரிய அளவுல டிரான்சாக்ஷன்ஸே நடக்க மாட்டேங்குது 3.25 அப்புறம். ஆக மொத்தம் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் என்பது 3 நாள் ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்குள்ள வந்து. 3 நாளுமே மார்க்கெட் முடிஞ்சதை விடவும் அதிகமாக க்ளோசிங் என்பது வைக்குது. ஆனா அடுத்த நாளே வந்து மார்க்கெட் இறங்கிடுது. கடைசியில் என்னையா 3 நாள் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா நாங்க ஒண்ணுமே பண்ணலீங்க. ஒரு ஆப்ஷன் செல்லர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, எங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சுங்க, கம்முன்னு செல்லிங் பண்றதையும் விட்டுருவோம், ஆப்ஷனுக்குள்ள போறதையும் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ இந்த முடிவு தான் இந்த கேஸினுடைய வெற்றியா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீ பண்ணின காரியத்துக்கு ரொம்ப நல்லா இருப்ப ட்ரம்ப் அப்படின்னு எல்லாம் ட்ரம்ப் அவர்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நாம கிடையாது, இந்த கொரியாக்காரங்க, ஜப்பான்காரங்க அவங்க தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் செய்யற வேலையை பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் பல முறை போரை நிறுத்துறார், பல முறை மறுபடி போரை தொடுக்கிறார், பல முறை அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துறார். அந்த வகையில சமீபத்தில் என்ன ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காருன்னா, அடுத்த சில தினங்கள்ல நாங்க மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. உடனே நம்ம மார்க்கெட்டு 2 காதையும் போத்திக்கிட்டு எங்களுக்கு அந்த நியூஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்ல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா நம்ம தான் இந்த CAS அப்படின்றதோட போராடிக்கிட்டு இருக்கிறோமே, அது என்ன முடிவுக்கு வருது அப்படின்றது இன்னும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஆனால் மற்ற ஜப்பான்காரங்க அவங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா ட்ரம்பை பார்த்து 3.5% ஏறி இருக்கு, ரொம்ப நன்றி தலைவா அப்படின்னு இருக்காங்க. காஸ்பி கொரியாக்காரங்க அவங்களும் வந்து 3.5% ஏறி இருக்காங்க. HDFC லைஃப் ஷேர் உன்னுடைய உருட்டுக்கு நான் அடிமை அப்படின்ற மாதிரி பல்வேறு ட்ரேடர்கள் நீ எவ்வளவுதான் உருண்டு கீழே போனாலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே அப்படின்னு கோந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த HDFC லைஃப் இன்சூரன்ஸ் என்ற பங்கு ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அதனால இந்த பங்கு கீழே விழுகிறத பார்த்துட்டு வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வைத்த கலக்கும். ஆனால் இந்த பங்கை லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கை ஒரு மலிவான விலைக்கு வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இது கீழே உருண்டு வர்றது நல்ல விஷயமா தான் தெரியும். விட்ட நீ 10 ரூபாய்க்கு கூட வா, உன்னுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன 10 ரூபா, நீ 10 ரூபாய்க்கு கூட வா அப்படின்ற மாதிரி தான் கீழே வர்றதை பார்த்துட்டு நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அப்படி இது 10 ரூபாய்க்கு போகும்னு யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? ஸோ இப்போதைக்கு இந்த HDFC லைஃப் அப்படின்ற ஷேர்ல செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 52 வீக் லோ அப்படின்ற பிரைஸ்ல இந்த HDFC லைஃப் என்ற பங்கு கீழே வந்து விழுந்திருக்கு. இந்த 2026ல இன்னும் ஒரு முறை கூட சம்பாரிச்சு தரல. தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு முறை 21% மிக மோசமாக சரிவடைந்தது. அதற்கு பிறகு இன்றைய தேதியில இந்த பங்கு தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு கீழே சரிவடைஞ்சு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது என்றால் 15% என்பது தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து கீழே இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது என்பது இந்த HDFC லைஃப் அப்படின்ற ஷேர்ல ஒரு செய்தி. அடடா நண்பர்களே, இந்த ஷில்பா மெடிக்கேர் ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு சந்தோஷம் இருப்பாங்க பாருங்க. அதாவது இந்த ஷில்பா மெடிக்கேர் அப்படின்ற பங்கு எவ்வளவு தூரம் கடுமையாக சரிவடைந்த பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் 2025 இருந்து
தன்னுடைய வீழ்ச்சியை கணக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% இறங்கி விட்ட ஒரு பங்கு தான் இந்த சில்பா மெடிக்கேர். 50% கீழே இறங்கின பங்கு இப்ப போய் யாரா ஆல் டைம் ஹைல வந்திருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அது ஏறி இருக்கிற பர்சன்டேஜ்னு பார்த்தா 165%. ஏப்பா, இந்த அளவுக்கு ஆட்டம் யாருமே ஆடல. அப்ப பொதுவா ஒரு செக்டரை சார்ந்த பங்கு இப்படி மேல ஏறுது அப்படின்னா, தன்னுடைய பழைய ஹையை தாண்டி மேல ஏறுதுன்னா அது எந்த செக்டர், எந்த செக்டருக்கு இவ்வளவு வலிமை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது பார்மா செக்டர்ல இருக்கு. பார்மா செக்டரை சார்ந்த மிகப்பெரிய பலமான நிறுவனம் டிவிஸ் லேப், அவன்லாம் புதிய உச்சம் என்பது போயிருந்தது. இங்க பாத்தீங்களா, யாருனாலையுமே நம்ப முடியல பார்மா செக்டர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா மின்னல் வேகத்துல எகிரி அடிக்கும்னு யாரு நம்பல. இந்த நேரத்துல டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கு சமீபத்துல கீழே விழுந்தது. அது என்ன ஆயிருந்தது? சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து கீழே இறங்கியிருந்த டாக்டர் ரெட்டிஸ் லேப் தன்னுடைய வீழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு மாதம் நேரம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீழ்ச்சியை தற்போதைக்கு நிறுத்தி இருக்கான். இனி திரும்புறதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கிறான் அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் பார்மா செக்டர் சிவனேன்னு ஒரே கோட்டுக்குள்ளதான் ஆடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு இந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார். இப்போதைக்கு அதிகமா ஜெனரிக் பார்மா இம்போர்ட்ல வரி கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஆனால் அடுத்த 2 வருடம், அடுத்த 4 வருடம் நீங்க யார் எங்ககிட்ட வந்து பிளான்ட் ஓபன் பண்ணலினா வரி விகிதத்தை நாங்க ஏத்திட்டே போவோம் 100 200 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்பவே நிறைய பேர் நினைச்சாங்க ஓகே பார்மா செக்டர்ல நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு. அந்த நியூஸை தொடர்ந்து தற்போது பாக்கில டாக்டர் ரெட்டி தன்னுடைய சரிவை நிறுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி. சில்பா மெடிக்கேர் மிகப்பெரிய ஒரு ஆட்டம், டிவிஸ் லேப் அதுவும் மிகப்பெரிய ஆட்டம். சோ பார்மா செக்டர்ல தற்போதைக்கு செய்தி இருக்கிறது. இந்த ஐஆர்எஃப்சி ஷேர் வச்சிருக்கிறவங்க 2 பேர் டீ கடையில சந்திச்சுக்கிட்ட என்ன பேசுவாங்க, இந்த இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன் ஷேர் வச்சிருக்கிறோமே, நமக்கெல்லாம் லாபம் இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கோ, ட்ரெயின் இன்னும் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதாவது ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நாம எல்லாருமே பார்த்திருக்கோம், கீழே விழுந்த லாபம் செய்யக்கூடிய ஷேர்கள் ஏதாவது ஒரு கட்டத்துல திரும்பி மேல் நோக்கி வர்றதை நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு எடுத்துக்கொண்ட காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சில பங்குகள் ஒரு 6 மாசத்துலயே திரும்பி மேலே ஏறிடுறான், சிலது 1 வருஷத்துல திரும்பி ஏறிடுறான், சிலதெல்லாம் 2 வருஷத்தை தாண்டிடுச்சுனாவே அப்புறம் யாருமே கணக்கு பார்க்கறது இல்லை, இனி அது என்னமோ ஆயிட்டு போகுதுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அப்ப இந்த பங்கு கடைசியாக சரிவடைய ஆரம்பிச்சது எந்த வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024. ஸோ 2024 இருந்து 25 வரைக்கும் சரிவடைஞ்சு இப்ப 26லயும் சரிவடைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷம் தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆசையா, சரி ஏதாவது மேலைக்கு இது வருது அப்படின்னு. ஆனால் இந்த 1 வருடம் முடிந்து விட்டால், இந்த 2026 முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க, சரி அதை ஓபன் பண்ணி அது ஷேர் ஏறிச்சா இல்லையா பாக்குறது ஒண்ணு, பேசாம கம்முன்னு இருக்கிறது ஒண்ணு அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு தான் வந்துருவாங்க. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி ஷேர் வச்சிருக்கிறவங்க அவர்களுடைய லாபம் எந்த காலத்துல திரும்பி வரும், எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும்னு தெரியாம பாவம் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த ஐஆர்எஃப்சி அந்த பங்கு லாபம் செய்கிறதா அப்படின்னா அது அருமையான லாபத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குவார்டருக்கு 1900 கோடி லாபம் என்பது சின்ன லாபமா? அது லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்காகத்தான் இருக்கு. அதே மாதிரி அந்த பங்கை யாராவது இன்ட்ரெஸ்டா வாங்கியிருக்காங்க அல்லது பயத்துல வித்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல ஏதோ ஒரு குரூப் பெருசா 130 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கணக்குப்படி 90 ரூபாயாக கீழே வந்து விழுந்துருச்சு. இப்ப இந்த 90 ரூபாயில் இருக்கும் பொழுது மறுபடியும் ஏதோ ஒரு குரூப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இதுல டிரான்சாக்ஷன்ஸ், வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ நம்பிக்கையா ஏதோ ஒரு குரூப் வாங்கியிருக்காங்க, அதே சமயம் இது எங்க ஏற போகுதுன்னு ஒரு குரூப் வித்திருக்காங்க. ஆனா அதை ரொம்ப அதிகமான ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ் வால்யூம்ல பண்ணியிருக்காங்க. சும்மா ஒருத்தர் வந்து ஏறு நினைச்சு வாங்குறதும் ஒருத்தர் வந்து இறங்கும் சொல்லிட்டு விற்கிறதும் ஓகே. அப்போ ஒருத்தருடைய மனசுக்குள்ளதான், 2 பேர்த்தினுடைய மனசுக்குள்ளதான் இது மேல ஏறுமோ இறங்குமோ அப்படின்றது இருக்கு. ஆனா திடீர்னு வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது திடீர்னு மார்க்கெட்டுக்குள்ள 1 லட்சம் பேர்த்துக்கு அது மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணுது, இது ஏறிடுமோன்னு. இன்னொரு 1 லட்சம் பேர்த்துக்கு இல்ல இவன் எங்க ஏற போறான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல தோணி வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது நடந்தது. ஸோ அப்ப மெஜாரிட்டியா யாரு நினைச்சது நடந்திருக்கு? பையர் நினைக்கிறது லாபத்தை கொண்டு வர போகிறதா அல்லது செல்லர் நினைச்சது
கீழே நஷ்டத்தை கொண்டு வர போயிருதா? ஏற்கனவே செல்லர் நினைச்சதுதான் கரெக்டா இந்த பங்குல நடந்திருக்கு. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி ஷேர்ல மிகவும் உன்னிப்பான செய்தியாக இந்த வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்ற செய்தியில சமீபத்தில் வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல். மொத்தமா இது எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர், மொத்தமா தற்போது எவ்வளவு பர்சன்டேஜ் இப்ப இறங்கியிருக்குன்னா 60% தான் இறங்கியிருக்கு. பாக்குறதுக்கு என்னமோ பெருசா பழனி மலை படிக்கிட்டு மாதிரி இறங்கின மாதிரி இருக்கு. ஆனா இப்போதைக்கு மொத்தமாக 60% தான் இறங்கி ஒரு லாபம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஐஆர்எஃப்சி என்னைக்கு திரும்ப ஏறும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு வித்தியாசமான செய்தி பாருங்க. இந்த இஎம்ஐஎல் அப்படின்ற பங்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஸ்மார்ட் இந்தியா அப்படின்ற பங்கு கன்சியூமர் டியூரபிள்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை எல்லாம் விற்கக்கூடிய ஒரு ரீட்டைலர். ரீட்டைலர்னாவே கொஞ்சம் மார்ஜின் என்பது அதிகமாக விற்பாங்க அப்படின்றதான் எல்லாருடைய கருத்து. ஆனால் இது வந்து ஒரு 6% 7% தான் லாபம் என்பது வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கினுடைய ஃபண்டமெண்டல் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது கீழிருந்து மேல் நோக்கி ஏறிய பங்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு, பெருசா கடனே இல்லாத பங்கு, லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு மற்றும் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ்ல ஏதாவது ஸ்டாக் பிஇ அப்படின்னு பார்ப்பாங்க, ஓரளவு சீப்பானதா இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அல்லது பிஇஜி ரேஷியோ, குரோத் அவன் செஞ்சு கொடுக்கக்கூடிய குரோத்தை விட விலை மலிவாக கிடைக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் டெட் டு ஈக்விட்டி நிறைய பார்ப்பாங்க. எங்க பார்த்தாலும் இவன் கீழே குமிஞ்சு ஏதோ தரையில தேடுற மாதிரியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த ஒரு தகவலை எடுத்து பார்த்தாலும் ஃபண்டமெண்டல் டேட்டால பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு பெரிய தகவல் என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆக மைசன் என் பெயரை காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி பல பேர் அவங்களுடைய பையனை பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்னே ஒன்று பல்வேறு பங்குகள் ஒரே ஒரு வேலையை உருப்படியா செஞ்சான்னா போதும் அப்படின்ற மாதிரி. அது என்ன வேலைனா தொடர்ந்து லாபத்தில் இருக்கிறது. தொடர்ந்து லாபத்திலேயே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நஷ்டமான ரிப்போர்ட்டை கொடுக்காம தொடர்ந்து லாபத்தையே கொடுத்துக்கிட்டு இருந்தான்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பல விஷயங்களை கண்டுக்கிறது இல்லை. அவனுடைய ஃபண்டமெண்டல் வேல்யூ அது இது ஓவர் பாட் ஓவர் சொல்லிட்டு எந்த ஒரு தகவலா இருந்தாலும் பெருசா இல்லாம ஒரு ஏற்றத்தை திருப்பி கொண்டு வருகிறது. இப்போ இந்த இஎம்ஐ எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியால போய் ஃபண்டமெண்டல் டேட்டா பார்த்தா ஏதாவது ஒன்று பெருசா இருக்கா? இல்ல. ஆனால் இந்த பங்கு 65% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கிய பிறகு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 85 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்னு வந்திருக்கு. பர்சன்டேஜ் கணக்கு போட்டா 75% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கிறது. அதனால நண்பர்களே, பல பேர் வந்து மனசு தளர விடக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த இஎம்ஐஎல் அப்படின்ற ஒரு ஷேர் உதாரணம். ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்றத ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட். நம்ம பணத்தை கொண்டு போய் ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்ற மாதிரி நம்ம பணத்தை போட்டிருக்கக்கூடிய பங்குகள் கடைசிக்கு லாபம் செய்யக்கூடிய பங்குகளா இருந்தா கூட இந்த மாதிரி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட 2024 இருந்து சரிவடைஞ்சு 2026 திரும்பி ஏறி இருக்கான் பாருங்க. சோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேர்களும் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்குள்ள நம்ம மார்க்கெட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ண காத்திருக்காங்க அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு தெரியல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.